In simple interest, a sum of money amounts to 6,200 in 2 years. So நம்ம முதல்ல எழுதிக்கலாம். 2 yearsல 2 yearsல நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 6,200 rupees. ஓகே. அப்புறமா 3 years. 3 yearsல நமக்கு அமௌண்ட் எவ்வளவு வருது அப்படின்னு பார்த்தோம்னா 6,800. அப்போ 2 இயர்ஸ்க்கும் 3 இயர்ஸ்க்கும் நமக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ்? அப்போ 1 இயர். இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் நமக்கு 1 இயர்ல ஏறி இருக்கு இல்ல? அப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,800 மைனஸ் 6,200. ஏன் நான் இதை மட்டும் சப்ராக்ட் பண்றேன்னா நமக்கு தெரியும் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு பார்த்தோம்னா அமௌண்ட் மட்டும் தான் இங்க அதிகமா இருக்கு. பிரின்சிபல் எப்பயுமே சேம் ஆஃப் தான் இருக்கும். சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு பிரின்சிபல் சேம் ஆஃப் தான் இருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கூடி இருக்கு. இப்போ இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கூடி இருக்கு பாத்தீங்கன்னா 1 இயர்ல பாத்தீங்கன்னா 6,800 மைனஸ் 6,200. ஸோ இன்ட்ரெஸ்ட் இஸ் 600 rupees. அப்போ 2 இயர்ஸ்ல 6,200னா ஃபர்ஸ்ட் இயர் 1 இயர்ல நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும்? அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா திஸ் மைனஸ் திஸ். ஸோ 6,800 மைனஸ் 6,200. இங்க என்ன வரும்? இங்க மைனஸ் 600. ஓகே. நம்ம என்ன இன்ட்ரெஸ்ட் இவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இங்க இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும்? தட் இஸ் 6,200 மைனஸ் 600. எவ்வளவு வரும்? மைனஸ் 600 போட்டோம்னா 5,600 வருமா? அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு 5,600. ஸோ இது நமக்கு கிளியர் தான். நம்ம இந்த சம்மை இப்படிதான் நம்ம போடணும். எப்படி போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட் தெரியாது. நமக்கு தெரியும் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? செகண்ட் இயர்ல 6,200 அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்ட் இயர்ல 6,800 கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு வருஷத்துல நமக்கு எவ்வளவு அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 600 தான். அப்போ அதுதான் அதோட இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போ 2 இயர்ஸ்ல 6,200னா 1 இயர்ல எவ்வளோ? இதோட இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் இங்க மைனஸ் பண்ணினோம்னா 5,600 rupees. ஓகேவா? இப்போ இது நம்ம இந்த அமௌண்ட் போட்டுட்டோம். இப்போ நமக்கு என்ன தெரியும்? இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 600 தெரிஞ்சாச்சு. இப்போ நம்ம இதுல இருந்து என்ன கால்குலேட் பண்ணணும்? பிரின்சிபல் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ஸோ நமக்கு அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இது என்னது? ஃபுல்லா அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு தெரிஞ்சிடுச்சு. அமௌண்ட் எவ்வளோ? 5,600. பிரின்சிபல் என்னன்னு நமக்கு தெரியாது. இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்? 600ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 5,600 மைனஸ் இந்த 600 இங்க பக்கம் மைனஸ் வந்தா இஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல். இப்போ பிரின்சிபல் இஸ் ஈக்குவல் டு என்னது? 5,600 மைனஸ் 600 இஸ் 5,000 rupees. கிளியர்? ஸோ பிரின்சிபல் இஸ் 5,600 sorry 5,000 rupees. இப்போ நம்ம இதோட பிரின்சிபல் கண்டுபிடிச்சிட்டோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரியும் நமக்கு? I is equal to PNR by 100. இப்போ இங்க R is equal to என்னது? I into 100 by P into N. Okay. So that is equal to I is equal to. So இது நம்ம செப்பரேட்டா போடுறோம். இதோட முடிஞ்சிச்சு. இது நம்ம செப்பரேட்டா போடுறோம். I is equal to R is equal to R தான் நம்ம கால்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். R is equal to I என்னது? இன்ட்ரெஸ்ட் என்னது? 600 into 100 divided by பிரின்சிபல் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5,000 into R N என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ். நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது? நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு தான் நம்ம பிரின்சிபல் இந்த அமௌண்ட் தான் நம்ம பிரின்சிபல் போட்டிருக்கோம். அதுலதான் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் 600 போகுது. அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1. அதாவது ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம ஏறிட்டு போகுதுன்றதுனால நம்ம ஒரு வருஷம் தான் நம்ம கால்குலேட் பண்றோம். 1ல இருந்து 2 இயர், 2 இயர்ல இருந்து 3 இயருக்கு தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட். அப்போ நம்ம இங்க 1 போடணும். R is equal to this cancel ஆயிடும். this cancel ஆயிடும். 1 5 is 5. இங்க என்ன வரும்? 1 5 is 5, remainder 1 2. So this is 12%. Clear? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இயர்ஸ் போட்டுக்கிறோம். அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு என்ன பண்றோம்? பிரின்சிபல் அமௌண்ட்டை கால்குலேட் பண்றோம்.
பிரின்சிபல் அமௌண்ட்ட கால்குலேட் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1 தான். ஏன்னா நம்ம ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றோம் அப்படின்றதுனால நம்பர் ஆஃப் இயர்ஸ் 1 போட்டுட்டு, ஏன்னா இந்த 1 இயர்க்கு தான் இந்த 600 இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெளிவா குடுத்துருக்கோம். தெளிவா கால்குலேட் பண்ணதுனால நம்ம இப்படி போடுறோம்.